வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள் நிறைய செய்தி இருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகோவில் ஆரம்பிக்கலாமே. இண்டிகோ ஓனர் இப்போதான் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், ஒரு 2.5 கோடி ஷேர்ஸ் வித்தாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஷேர்ஸை வித்துட்டு இருக்காங்க. ஷேர்ஸ் அவங்க இறக்குறாங்க, மார்க்கெட்ல அடுத்த நியூஸ் வருது, ஒரு 15% கரெக்ஷன் நடக்கும். உச்சத்தில் இருக்கும்போது எப்பயுமே இறக்குவாங்க. ஸோ தலைவர் ஆல்மோஸ்ட் 7,000 கோடிக்கு வித்தாரு. ஆனா இப்போ நியூஸ்லாம் நிறைய நியூஸ் வருது. இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தோம். இண்டிகோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, தீபாவளி முன்னிட்டு ஸ்பெஷல் பேருந்துகள்னு. அது மாதிரி தலைவர் ஒரு நாளைக்கு 4,500 ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இந்த சம்மர் வெக்கேஷன் போதும். பியூட்டிஃபுல் விஷயம் இல்ல. அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட இப்போதைக்கு 366 பிளேன் இருக்கு, ரைட். அண்ட் இன்னும் 960 பிளேன் ஆர்டர்ல இருக்கு, அது வந்துட்டு இருக்கு. இந்த வருஷத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு பிளேன் வருது. நினைச்சு பாருங்களேன், இவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு பிளேனு, அந்த சைடு ஏர் இந்தியாவுக்கு வாரத்துக்கு ஒரு பிளேனு. அதே மாதிரி ஆகாஷ் அவன் என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்துக்கு எங்களுக்கு 100 பிளேன் வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வருஷம் மட்டும் எங்களுக்கு 100 பிளேன் வரப்போறதா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க பை 2030க்குள்ள எங்கள்கிட்ட 600 பிளேன் இருக்கும்ன்றாங்க. அப்ப 960 பிளேன் வரத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு நினைச்சு பாருங்களேன். இங்க 6 வருஷத்துக்கு இப்ப ஆல்மோஸ்ட் 350ன்னு வச்சுங்களா, 366 இருக்கு, 350ன்னு வச்சுங்களா, 600னா ஒரு 250 பிளேன் அடுத்த 7 வருஷத்துல வருது, 6 வருஷத்துல வருது. அப்ப அது வரத்துக்கு எவ்வளவு வருஷம் பிடிக்கும்ன்றது பாருங்களேன். அப்ப போயிங்கும் ஏர்பஸ்க்கும் எவ்வளவு ஆர்டர்ஸ் நிக்குது. சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க புதுசா நிறைய இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனுக்கு போவோம்ன்றது சொல்லிட்டு இருக்காங்க இண்டிகோ. இந்த சைடு ஏர் இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஏர் இந்தியாவுக்கு ஏற்கனவே இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷன் நிறைய இருக்கு. இன்னும் பிளெயின் தான் இல்லை இவங்களுக்கு. பழைய ஸ்லாட்ஸ் எல்லாமே இருக்கு, பிரைம் ஸ்லாட்ஸ். இன்ஃபேக்ட் ஏர் இந்தியா வாங்கினதே அவன்கிட்ட இருக்கிற அந்த பிளெயினோ இல்லை அந்த பிராண்ட் நேம்க்கோ கிடையாது, இந்த ஸ்லாட்டுக்கு தான் வாங்கினாங்க. சரி, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்றாங்க, நாங்க நிறைய இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம போவோம் அண்ட் நிறைய நியூ டெலிவரிஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்ரி வீக் புது ஏர்கிராஃப்ட் வருது. பேசஞ்சர் எக்ஸ்பெக்டட் க்ரோத் டபுள் டிஜிட்ல இருக்கும், 10%க்கு மேல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ள, அதாவது 2025 ஃபைனான்சியல் இயருக்குள்ள, ஏப்ரல் 1ஆம் தேதி வருதுல, ஏப்ரல் 1ஆம் தேதியில அடுத்த மார்ச் 31க்குள்ள 10 நியூ டெஸ்டினேஷன்ஸ் நாங்கள் எடுத்துட்டு வர போறோம். And close to about 5,500 to 6,000 நியூ எம்ப்ளாயிஸை எடுக்க போறோம்ன்றது சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பிரஸ்டீஜ் எஸ்டேட் சவுத் இந்தியாவில், அதாவது சென்னை சைட்ல ஜாஸ்தி இல்லை, பட் பெங்களூர்ல எல்லாம் செம்ம வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று ஆஃப் லேட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டெல்லி சுத்தி நோய்டா, என்சிஆர் அந்த ஜோன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. இந்த நியூஸும் அதுதான். ஆல்மோஸ்ட் 62.5 ஏக்கர் லேண்ட் அங்க வாங்கி இருக்கிறாங்க. இந்திரபூர் எக்ஸ்டென்ஷன் என்சிஆர்ல எவ்வளவுக்கு? 468 கோடிக்கு. நினைச்சு பாருங்களேன், 66 ஏக்கர்னா எவ்வளவு பிளாட் கட்டுவாங்க. ஒன்னு அங்கெல்லாம் 40 மாடி 50 மாடின்றது சர்வசாதாரணம். சென்னை ஸ்டாண்டர்டுக்கு எடுத்தாலும் 15 மாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா எவ்வளவு கட்டுவாங்க, செம்ம காசு. எனிவே, பிரஸ்டீஜ் சிட்டின்ற ஃபார்மேட்ல இவங்க ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க. நல்ல விஷயம். அடுத்தது ஷியாம் மெட்டாலிக்ஸ். இவங்க ஒரிசால, ஆஃப் லேட் ஒரிசால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூஏ ஒரு 2 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க. அதுக்குமா பேட்டரி ஃபேக்டரி போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீக் எல்லாமே பார்த்தோம், நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரிசா சிஎம் நவீன் பட்நாயக், அதை பத்தி ஒரு செய்தி ஒன்று இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. சமயம் கிடைக்கும் போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஷியாம் மெட்டாலிக்ஸ் 450 crores அலுமினியம் ப்ராஜெக்ட்ஸ் ஒரிசால செட்டப் பண்றாங்க. நல்ல விஷயம். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 2.33% டவுன் ஆச்சு. மெயின் ரீசன் யூஎஸ்ல அசெஞ்சர் நேத்து அவங்களோட ரெவென்யூ டிராப் ஆச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிளைண்ட்ஸ் இப்பெல்லாம் ஜாஸ்தி காசு செலவு பண்ணல, டைட் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தட் ஐடி செக்டர்ல சுருக்குறாங்கன்றது. நான் எப்பயுமே சொன்னேன், எப்பயுமே ஒரு எக்கானமி சுருங்குதுன்னு சொன்னால் 2 இடத்துல கை வைப்பாங்க. 3வது இடம் எம்ப்ளாய்மெண்ட்.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஐடி செலவை கட் பண்ணு, ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை கட் பண்ணு, மூணாவது ஆளுங்களை தூக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் எக்கானமி வந்து சுருங்குறது. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், யூஎஸ் மார்க்கெட்ல சில விஷயங்கள் சரி இல்லைன்றது. ஸோ அடுத்த சைன் காட்டுது. ஸோ அவங்க வந்து நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 8% கீழே விழுந்தாங்க, மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்த சைன் தான். ஸோ அப்போ ஐடி செக்டார்ஸ் உழுவுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இந்தியாவில். மறுபடியும் எடுத்து பாருங்க, டிசிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9,000 crores வந்து விற்றாங்க. ஸோ எப்பயுமே உச்சத்தில் தானே விற்பாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுங்க. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, குளோபல் அன்சர்டினிட்டி அண்ட் வீக் கிளைண்ட் ஸ்பெண்டிங். சர்தா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் இவங்க வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். என்னதுன்னு சொன்னால், அயன் ஓர்ஸ் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷனுக்கான லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. 1.56 ஹெக்டேர்ல வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம், பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்தியாவில் மைன்ஸ் தேவை. கிரெடிட் ஸ்விஸ் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு வச்சிங்களேன். ஒரு கப்பம் கட்டணும், நம்ம ஸ்பைஸ் ஜெட் மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, அப்போ 31 மார்ச்சுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு ஆகணும்னு. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அப்பா எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, ஸோ இந்த கேஸை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. வெரி குட் ஃபார் ஸ்பைஸ் ஜெட். உங்களுக்கு தெரியும், ஸ்பைஸ் ஜெட் வந்து லாஸ்ட் வீக் கூடயும் பார்த்தோம், ஒரு புது 10 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா பிளேனுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது முக்கியமா கோ ஏரை வந்து பேக்டோர் என்ட்ரி மூலமா அக்வயர் பண்றதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடி பாரத் டைனாமிக்ஸ் இவங்க வந்து இன்டரம் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. 8.85 rupees பர் ஈக்விட்டி ஷேர். நல்ல விஷயம். அடுத்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சொல்லுவாங்களே, அப்பா 4 அடி பாஞ்சா பையன் வந்து 8 அடி பாய்வான்னு, அந்த கதை தான். மாருதி சுசுக்கியோட மார்க்கெட் கேப் $46.9 billion, ரைட்? இதுல என்னடா இருக்குன்னு கேட்டா, பேரண்ட் கம்பெனி இருக்குல்ல ஜப்பான்ல, சுசுகி மோட்டார்ஸ், அவங்களது வந்து வெறும் 22 பில்லியன் தான் இருக்கு, 22.1 பில்லியன். ஸோ அப்பாவோட பையன் டபுள். எப்பயுமே வந்து இதுதான் பெருசா இருக்கும், பேரண்ட் கம்பெனி தான் பெருசா இருக்கும், இந்தியன் கம்பெனி ஒரு சப்சிடரி வந்து சின்னதா இருக்கும். இதுதான் இப்ப பெருசா இருக்கு, ரைட்? அது வந்து சின்னதா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஏன் மாருதி அந்த கம்பெனி சுசுகி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. என்னைக்கு வேணாலும் இது தூக்கி சாப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். இவங்க வந்து நம்ம ஹிந்துஸ்தான் ஜிங்க், நம்ம இவருது இருக்குல்ல வேதாந்தா குரூப், ஹிந்துஸ்தான் ஜிங்க் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. அதை வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேதாந்தா வாங்கினாங்க. இப்போ வேதாந்தா வந்து அதை வந்து எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ டிவிடெண்ட் போடு, காசு உருவு, அப்படி பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்கை வந்து 2-3 கம்பெனி பிரிக்கிறதா இருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட் இன்னமும் அதுல ஷேர் வச்சிருக்கு, முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு செட்பேக் ஃபார் வேதாந்தா. அடுத்தது வந்து மசாகான் டாக்ஸ் ஷிப் பில்டிங், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷிப் பில்டிங். இது அவனுக்கு அடுத்த 20-25 வருஷத்துக்கு ஆர்டர் இருக்கு. எனிவே, நம்ம வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் மாதிரி அவன் ஆகாயம், இவன் தண்ணி. மும்பை போர்ட்ல வந்து ஒரு 14.55 ஏக்கர் இடத்த வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கிறாங்க 354 கோடிக்கு. எத்தனை வருஷம் லீஸ்ன்னு தெரியாது, பட் எடுத்திருக்கிறாங்க. நல்ல விஷயம். ப்ராபப்ளி வந்து ஷிப் பில்டிங்கான்னு தெரியாது, இல்லை ஷிப் ரிப்பேருக்கான்னு தெரியாது, இல்லை எதுக்குன்றது தெரியாது, எடுத்திருக்கிறாங்க. 14 ஏக்கர் 14.5 ஏக்கர், நல்ல பெரிய இடம். அடுத்தது வந்து இண்டிகோ ஏவியேஷன், ட்ரைடன்ட், நெட்வொர்க் 18, அதுக்கப்புறமா தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறமா இந்தியா ஹோட்டல்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஷேர்ஸை வந்து நல்லா பார்த்துங்க. எதுக்குன்னு தெரியுமா? சிம்பிளான விஷயம், ஐபிஎல் ஓப்பன் ஆயிடுச்சு, ரைட்? நம்ம ஊர் ஆளுங்க தான் நிறைய பேர் வந்து பயங்கர அடிக்ஷன் கிரிக்கெட்டுக்கு. ஒன்று டிவிலையும் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோன்லையும் பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்? இது இல்லாத லைவா அங்கங்க ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் இருக்கா, உடனே ஜம்ப் அடி, ரைட்? இங்க இருந்து ஃபிளைட்ல போ, அங்க ரூம் போடு, இது சர்வ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஐபிஎல்ன்ற ஒரு கான்செப்ட் எவ்வளவு எக்கானமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடத்திட்டு இருக்கு பாருங்களா.
இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் இண்டிகோ கேன் கோ அப். பட் ரைட் நவ் வாங்கலாமான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிங்க. சார்ட்டை பாருங்க, மந்த்லி சார்ட்டை பாருங்க, ஆர்எஸ்ஐயை பாருங்க, வால்யூமை பாருங்க, அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க வாங்கலாமா வேணாமான்னு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில, ரைட் நவ் இருக்கிற சூழ்நிலையில சம்வேர் க்ளோஸ் அபவுட் 4000 வரைக்கும் அது கண்ணுக்கு காட்டிட்டு இருக்கு. பட் வாங்கலாமா வேணாமான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு போற போக்கில் நான் அப்படியே செய்தியாக நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க டிசைட் பண்ணிட்டு வாங்கிங்க. அடுத்தது வந்து கேஇசி இன்டர்நேஷனல். இவங்களுக்கு வந்து ஒரு நியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு 1004 கோடி. இன்னும் 4 கோடி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. 1008 இருந்தா நல்லா இருந்திருக்கும். எனிவே இவங்க வந்து சிவில், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரயில்வேஸ், இந்த 4 ஏரியாவில் வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேஇசி வந்து ஒரு 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 நல்ல ஒரு பிராண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில். எனிவே இதுதான் வந்து கடைசி செய்தி. என்ன நேர்களே, இன்னைக்கு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.